வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கிண்ணியா வைத்தியசாலையில் மருத்துவ அலட்சியம் வெளிப்படுத்திய ஊடகவியலாளருக்கு சிக்கல். கட்சி உறுப்பினர்களை அழைக்காமல் கூட்டம் நடத்திய சுமந்திரன் வெடித்த சர்ச்சை. அவதானமாக இருங்கள், யாழில் உச்சம் தொடும் வெப்பம், மக்களுக்கு எச்சரிக்கை. மீண்டும் வாய்ப்பு வழங்க முடியாது, பூஜித் ஜெயசுந்தரவின் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம். சர்வதேச சந்தையில் சடுதியாக குறைந்த தங்கம் வெள்ளி விலை. புதுக்குடியிருப்பில் சுகாதார அதிகாரிகள் திடீர் சோதனை, 11 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அதிபர் சேவை போட்டி பரீட்சை ஒத்திவைப்பு, வெளியான அறிவிப்பு. கிளிநொச்சி மாணவியின் விபரீத முடிவால் துயரத்தில் உறவுகள். ஒலிபெருக்கி பயன்பாட்டிற்கான கால எல்லை, மக்களுக்கு போலீசார் அவசர அறிவுறுத்தல். தமிழர் பகுதியொன்றில் குடும்பஸ்தரின் உயிரை பறித்த கோர விபத்து. தந்தைக்கு பெற்ற மகன் நிகழ்த்திய கொடூரம், அதிகாலையில் அரங்கேற்றிய அவலம். ஈரானின் உச்ச தலைவர் தொடர்பில் வெளியான பகிர் தகவல். பல நாட்களாக நீடித்து வந்த இழுபறி, 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் அமெரிக்கா ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். கிண்ணியா வைத்தியசாலையில் இடம்பெற்ற மருத்துவ அலட்சிய போக்கு தொடர்பில் முகநூல் வாயிலாக வெளிப்படுத்திய ஊடகவியலாளர் ஒருவருக்கு எதிராக கிண்ணியா காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிண்ணியா தள வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரால் கடிதம் ஒன்றின் மூலம் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் கிண்ணியா தள வைத்தியசாலைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் 3 வயது பிள்ளையின் இடக்காலில் ஏற்பட்ட முறிவுக்கு வலக்காலில் பிஓபி போட்டு வைத்தியர் சாதனை, கிண்ணியா வைத்தியசாலை சம்பவம் என்று சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தியை பரப்பி குறித்த ஊடகவியலாளர் அபகீர்த்தி ஏற்படுத்தினார் என்றும், இவரை தீர விசாரித்து இவரின் நோக்கம், இதற்கு பின்னால் உள்ள சக்திகள் பற்றி விளக்கத்தை பெற்று தமக்கு நீதி கிடைக்க உதவுமாறும் கேட்டுக்கொண்டார். குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் கடந்த 4ஆம் தேதி கிண்ணியாவில் வசிக்கும் தம்பதியினர் 3 வயது குழந்தையுடன் பாலையூற்றில் வசிக்கும் பெண்ணின் தாயை பார்க்க மோட்டார் சைக்கிளில் சென்றனர். இதன்போது மோட்டார் சைக்கிள் சீனகுடா பகுதியில் விபத்துக்குள்ளாகி தந்தை, தாய், குழந்தை ஆகிய மூவரும் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது தாய் சுய நினைவற்ற நிலையில் திருவண்ணாமலை வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். தந்தைக்கும் குழந்தைக்கும் சிகிச்சை நடைபெறுகிறது. இதன்போது 3 வயதான குழந்தையின் இடக்காலில் முறிவு ஏற்பட்டதாக எக்ஸ்ரே அறிக்கை மூலம் தெரிய வந்தது. மறுநாள் குறித்த குழந்தையின் இடக்காலில் ஏற்பட்ட முறிவுக்கு மலக்காலில் கட்டுப்போட்டு திருவண்ணாமலை வைத்தியசாலைக்கு குழந்தை நோயாளர் காவு வண்டி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை கூட்டம் இடம்பெற்ற போது பெரும்பாலான வட்டுக்கோட்டை தொகுதி கிளை உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு அறிவித்தல் வழங்கவில்லை என்று தெரிவித்தனர். குறித்த கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் சுமந்திரனுக்கு ஆதரவாக செயற்படுவோருக்கு கூட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் உப செயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலருக்கு அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் போது வட்டுக்கோட்டை தொகுதியின் கிளையின் தலைவர், செயலாளர் மற்றும் உபதலைவர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் தெரிவு செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டது. நாட்டின் பல மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அளவு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகோவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்போருக்கு வெப்பம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மதியம் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகோவம் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மனித உடலால் உணரும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை மட்டம் வரை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அதை தடுக்க தவறியமை மற்றும் கவனக்குறைவாக இருந்தமை தொடர்பாக தொடரப்பட்ட கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு அவருடைய கோரிக்கையினை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகளான பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரட்ன பண்டாராய்கூரை கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்ற விசேட நீதாய நீதிமன்ற ஆயம் நேற்று இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி பூஜித் ஜெயசுந்தர நீதிமன்ற கூட்டிலிருந்து வாக்குமூலம் அளித்த நிலையில் அதில் சில விடயங்கள் குறிப்பிட தவறிவிட்டதாகவும், எனவே மேலதிகமாக 2 விடயங்களை விளக்குவதற்கு அனுமதி கோரியும் அவரது சட்டத்தரணி ரோஷான் தெஹிவல நேற்று நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருந்தார். சட்டம் அதிபர் சார்பில் முன்னணியான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு இவ்வாறான கோரிக்கை அனுமதிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களை பரிசீலித்த தலைமை நீதிபதி பிரியந்த லியனகே பூஜித் ஜெயசுந்தரவுக்கு ஏற்கனவே தனது தரப்பு நியாயங்களை கூற முழுமையான வாய்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. முன்னதாக மத்திய கிழக்கு போர் ஆரம்பமான காலப்பகுதியில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5000 கடந்தது. எனினும் தற்போது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4708 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்படுகிறது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட வள்ளிபுரம் தேவிபுரம் இடையார்கட்டு மற்றும் காம்பாவில் பகுதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கிய 11 விற்பனை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு மொத்தமாக 2,35,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதோடு 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விதிமீறல் குற்றச்சாட்டு தொடர்பாக நேற்று முல்லைத்தீவு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. பொது சுகாதார பரிசோதகர்கள், மேற்பார்வை சுகாதார பரிசோதகர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனையில் உணவகங்கள், வெதுப்பகங்கள், குளிர்பான கடைகள் மற்றும் பலசரக்கு கடைகள் உள்ளிட்ட பல விற்பனை நிலையங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இதன்போது திகதி காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தல், மருத்துவ சான்றிதழின்றி பணியாற்றல், தனிப்பட்ட சுகாதார குறைபாடுகள், குடிநீரின் தரத்தை உறுதிப்படுத்த தவறுதல், கழிவுநீரை சுற்றுச்சூழலுக்கு வெளியேற்றுதல், சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதியின்றி விற்பனை நிலையம் நடத்துதல், சுவர் மற்றும் தரையை அசுத்தமாக பராமரித்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் கண்டறியப்பட்டன. இதையடுத்து வள்ளிபுரம் பொது சுகாதார பரிசோதகர் ரஜிஸ்ட்ரன் ராய், உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் கோம்பாவில் பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்த் ஆகியோரால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் உரிமையாளர்கள் குற்றவாளிகளாக அறிவித்து மொத்தம் 2,35,000 ரூபாய் தண்டப்பணம் அபராதமாக விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் பால் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்கின்ற ஒரு நிலையம் மற்றும் 2 குளிர்பான கடைகள் என மொத்தம் 3 விற்பனை நிலையங்களுக்கும் சீல் வைக்கப்பட்டதோடு கடுமையான எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. நாளை நடைபெறவிருந்த குறித்த பரீட்சை மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தவிர்க்க முடியாத காரணத்தால் போட்டி பரீட்சை ஒத்திவைக்கப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் எலியடக்கே தெரிவித்தார். அத்துடன் பரீட்சை நடைபெறும் புதிய தேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வரும் தரம் 11 மாணவி உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் திடீர் மரணம் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த மாணவி விபரீத முடிவால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மாணவியின் மரணம் பிரதேசத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொது வைபவங்கள் மற்றும் நிகழ்வுகளின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கான அனுமதிக்கப்பட்ட கால எல்லைகள் குறித்து போலீஸ் தலைமையகம் பொதுமக்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் விசேட நினைவூட்டலை விடுத்துள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைய இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் தலைமையகத்தின் அறிவிப்பின்படி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கான நேர கட்டுப்பாடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. திங்கள் முதல் வியாழன் வரை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இந்த தினங்களில் நள்ளிரவை தாண்டி அதிகாலை 1 மணி வரை ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி நீடிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை 12:30 மணி வரை ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரியம்பதி பகுதியில் லொரியொன்று சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் நபர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றது. காத்தான்குடி நோக்கி பயணித்த லொரியொன்று அதற்கு முன்னால் சென்ற சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த சைக்கிள் ஓட்டுநர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 62 பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய லொரியன் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி தந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் அவரின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அதிரகபிட்டிய பகுதியில் நேற்று இந்த கொலை நடைபெற்றது. இந்த தாக்குதலில் அதிரகபிட்டிய பகுதியைச் சேர்ந்த 64 வயதான ஒருவரை உயிரிழந்தார். உயிரிழந்தவருக்கும் அவரின் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தர்க்கம் மூற்றியதில் மகன் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 33 வயதுடைய மகன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். மாத்தளை போலீசார் கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். ஈரானிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் போரில் சேதமடைந்த முகத்துக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்க பத்திரிகையான வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு வான்படைகள் பயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளன. இதில் அப்போது ஈரானியின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து நாட்டின் உச்ச தலைவராக அவரின் மகன் மொஜ்தபா கமேனி தெரிவு செய்யப்பட்டார். அவரும் பிப்ரவரி 28 தாக்குதலில் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் ஈரான் சபாநாயகர் ஹாலிஃபாஃப் இல்லாமல் பாகிஸ்தானில் 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவும் ஈரானும் தயாராகியுள்ளன.
ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படும் சுற்றுப்பயணத்தை அறிவித்ததை தொடர்ந்து பேச்சுவார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பல நாட்களாக நீடித்து வந்த இழுபறிக்கு பின்னர் ஈரானுடனான புதிய சுற்று பேச்சுவார்த்தைக்கு ஸ்டீவ் விட்காப் மற்றும் யாரெட் குஷ்னர் ஆகியோர் சனிக்கிழமை பாகிஸ்தான் செல்வார்கள் என்பதை அமெரிக்கா உறுதி செய்தது. சிறப்பு தூதர் வேட்காப் மற்றும் யாரப் குஷ்னர் ஆகியோர் ஈரானிய தூதுக்குழுவின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நாளை காலை மீண்டும் பாகிஸ்தான் புறப்படுவார்கள் என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியும் என்று வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செய்தியாளர் ஹரோரி லீவிட் வெள்ளிக்கிழமை அன்று ஃபாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.